மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கும்போது பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. என்ன காரணம் என்றால், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரவேசித்து கொள்ளுகிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் எல்லாம் அடித்து துரத்தினார். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி அவர்களை துரத்தி அடித்தார். அந்த சம்பவத்தை முன்னிட்டு தான் பிரதான ஆசாரியர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகி தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை பலமுறை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்னை அனுப்பினவர் பிதா, பிதாவின் சித்தத்தை செய்யத்தான் இந்த உலகத்திலே வந்தேன், நான் பிதாவின் மகன் என்று சொல்லி பல முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இவர்கள் ஒரு கேள்வியை கேட்கும்போது ஆண்டவர் மீண்டும் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்று, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். ஒரு கேள்விக்கு பதிலை சொல்வதை விட்டுவிட்டு ஏன் இன்னொரு கேள்வி ஆண்டவர் வைக்க வேண்டும்? ஆண்டவருடைய பதில்கள் எல்லாமே ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை அறிந்து அதற்கேற்ற பதிலை ஆண்டவர் சொல்லுவார். அவருடைய உள்ளத்தின் எண்ணம் என்ன தெரியுமா? எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று கேட்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கிறதே ஒழிய அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எந்த அதிகாரத்தினால் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று அறிய வேண்டும் என்கிற ஆசையினால் அவர்கள் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பதிலாக ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர்களை மடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் அந்த கேள்வியை கேட்கவில்லை. அவர்கள் நிலைமையை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக கேட்டார். எப்படி நிலைமையை புரிய வைத்தார் என்று பாருங்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? அதற்கு அவர்கள் பதிலை சொல்கிறதுக்கு முன்னால் யோசித்தார்கள். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொன்னால் யோவானை எல்லாரும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். மக்களுடைய விரோதத்தை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் பின்ன ஏன் அவனை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். ஆகவே அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன பதிலை சொன்னார்கள்? எங்களுக்கு தெரியாது. அன்பானவர்களே, இந்த அவர்களுடைய மனநிலை தான் அவர்கள் ஆண்டவரை அறிய முடியாமல் ஆக்கினது. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பதிலை சொன்னார்? நானும் இன்ன அதிகாரத்தினால் செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அவங்க தெரியாதுன்னாங்க. உண்மையிலே அவர்கள் மனதிலே இருந்த எண்ணம் என்னவென்றால், இந்த ஞானஸ்நானம் மனுஷரால் உண்டாயிற்று என்று சொன்னால் ஜனங்கள் யோவானை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். ஜனங்களுக்கு அது பிடிக்காது. ஆகவே ஜனங்கள் மத்தியிலே நம்முடைய மரியாதை கெட்டுவிடும். தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் பின்ன நீங்கள் ஏன் அவனை விசுவாசிக்கலைன்னு கேட்பார். அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அந்த மனிதர்களுடைய உண்மையற்ற ஒரு மனநிலையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர்கள் தங்களை தாங்களே உண்மையற்றவர்களாக காட்டிக்கொண்டார்கள். அவர்கள் நேர்மையாளர்களாக இருந்திருந்தால், உண்மை உள்ளவர்களாக இருந்திருந்தால், அது தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா என்று எதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். சொல்லலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன? மாய்மாலம். உண்மை இல்லாமல் இருப்பது மாய்மாலமானது, நேர்மை இல்லாமல் இருப்பது மாய்மாலமானது. இவர்கள் எக்காலத்திலும் திருந்த முடியாது. அதான் பிரச்சனை.
இயேசு கிறிஸ்து கடுமையாக கண்டித்த ஒரு பாவம் என்ன? மாய்மாலம். மத்தேயு நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் என்பவர்களுடைய மாய்மாலங்களை ஆண்டவர் கடுமையாக கண்டித்தார். ஏன் இவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள்? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனுஷனால் வந்துன்னு சொன்னால் ஜனங்கள் முன்னால் ஜனங்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். அப்போ இவர்களுடைய மனதின் எண்ணம் என்ன? ஜனங்களிடத்தில் நல்ல பேர் வாங்கணும். இது ஒரு ஆபத்தான மனநிலை என்பார்களே. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வருகிற ஒரு சோதனை தான் இது. நம்ம பற்றி எல்லாரும் நல்லதாக நினைக்கணும் என்று நாம் விரும்புகிறோமே ஒழிய, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அதுதான் முக்கியமானது, அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை. அதனால தான் சில நேரம் மன கஷ்டம் வருது, சில நேரங்களில் எரிச்சல் வருது, கோபம் வருது, இவர்கள் என்னை தவறாக கருதுகிறார்கள் என்று மன வருத்தம் வருகிறது. இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? மனிதர்கள் முன்பாக மரியாதையை நாம் தேடுகின்றோம். பிறர் என்னை நல்லவர்கள் என்று நினைக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறதாம். நான் ஒருவேளை உங்கள் முன்னால் வந்து நல்லவனாக காட்டிக்கொள்ளலாம், ஆனால் என்னுடைய இருதயம் என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். நான் யாருக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்? கடவுளுக்கு முன்பாக நல்லவனாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மனித புகழை நாடவில்லை. பல சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். சகை என்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். இயேசுவை நான் உன் பின்னால் வரேன்னு சொல்லி அவர் கூட வீட்டுக்கு போனார். ஆனால் ஏதாவது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? மனுஷர்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் பின்னால் போகிற ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தாங்க. இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். பெரும் கூட்டம் இயேசு கிறிஸ்து சகையின் வீட்டுக்கு போகிறதை விரும்பவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சகையின் வீட்டுக்கு போனார். ஏன் போனார்? ஏனென்றால் அது பிதாவின் சித்தம். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடணும். யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே பாலியல் பாவத்தில் பாவம் செய்தாள் என்று பிடிக்கப்பட்டு வந்த ஒரு பெண்மணியை கொண்டு வேதபாரகர் பரிசேயர்கள் வந்து மோசையின் சட்டப்படி இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறி. அன்பானவர்களே, இங்கு கூட பெரும் கூட்டம் மக்கள் அந்த பெண்மணிக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த பெண்மணிக்கு ஆதரவாக நின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் குணம். பெரும் கூட்ட மக்கள் என்னை ஆதரிக்கணும். ஏன் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வருதுன்னா, ஒரு மெஜாரிட்டேரியன் பாலிட்டிக்ஸில் நம்ம இருக்கிறோம் இப்போ. அதாவது பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கின்ற எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன்தான் வெற்றி பெறுவான் என்கின்ற ஒரு ஜனநாயக கண்ணோட்டத்திலே சபைகளும் இயங்குகின்றன. ஒரு சபையில் யார் நிற்கிறாரோ வர முடியும்? நிறைய ஓட்டு வாங்குறவர் வர முடியும் இல்லையா? கொஞ்சம் ஓட்டு வாங்கினா அவர் என்ன பண்ணுவார்? தோற்று போயிடுவார். சபையாக இருந்தாலும் ஆதீனமாக இருந்தாலும். ஆகவே எல்லாரும் அந்த பெரும்பான்மையை திருப்திப்படுத்த முயற்சி செய்வார்கள். மக்கள் என்னை நல்லவன் என்று நினைக்க வேண்டும், மக்கள் எனக்கு ஓட்டு போடணும், மக்கள் என்னை நல்லவன் என்று நினைக்க வேண்டும். ஆகவே அவர்கள் தவற விடுவது என்ன? தேவன் என்னை எப்படி நினைக்கிறார் என்பதை தவற விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கவில்லை. சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சாபத்தின் சின்னத்திலே இயேசு கிறிஸ்து ஏறினார். எல்லாரும் அவரை என்ன எண்ணினார்கள்? நீர் கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வா. சபிக்கப்பட்டவர் போல் அவர் தொங்கினார். அரைக்குறை ஆடையோடு தொங்கினார். ஒரு கேவலமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். பார்த்த மக்கள் யாரும்
ஒரு சிலர் தான் அவருக்காக அழுதார்கள், மிச்சம் எல்லாரும் அவருக்கு நக்கல் அடித்தார்கள், கிண்டல் பண்ணினார்கள். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? மக்களுடைய நன்மைக்காக பிதாவின் சித்தத்தை செய்தார். அந்த நேரத்தில் மக்களிடத்தில் எனக்கு மரியாதை வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் அவர் செய்யவில்லை. பிதாவின் சித்தம் இது, கடவுள் இதைத்தான் விரும்புவார், கடவுள் தான் எனக்கு இந்த பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். இப்படி தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறவர்கள் தான் ரட்சிப்பை பெற முடியும். வேதவார்கர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்லாம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, யாராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. அவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த பதிலை சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒரு சின்ன ஓமையை சொன்னார் அவர்களுக்கு புரியும்படியாக. என்ன ஓமை? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். நமக்கு இன்னொரு 2 குமாரன் ஓமை தான் தெரியும் இல்லையா? ஒருத்தன் மூத்த குமாரன், இன்னொருவன் இளைய குமாரன் ஓமை. இன்னொரு 2 குமாரன் ஓமை, ஒரு சின்ன ஓமை ஆண்டவர் சொன்னார். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த பிள்ளையிடத்தில் அப்பா சொன்னார், அந்த பகுதியை பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம். மூத்த மகனை பார்த்து, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான், போக மாட்டேன்னு சொன்னான். ஆனாலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போக மாட்டேன்னு சொன்னாலும் கூட சற்று நேரம் கழியும் போது அவனுக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்தது. ஐயோ, அப்பா சொல்லிட்டாரே, நம்ம எப்படியாவது போய் அந்த வேலையை செய்வோம் என்று சொல்லி போய் வேலையை செய்தான். இளையவனிடத்திலே அவன் வந்து சொன்னார், அப்பா இந்த வேலையை செய், நீ திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்று சொன்னார். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொன்னான். ரொம்ப நயமாக பேசினான். போகிறேன் ஐயா என்று சொன்னான். ஆனால் போனானா? போகலை. ஆண்டவர் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்க. இவர்களில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்று சொன்னார்கள். மூத்தவன் அந்த நேரம் கோபமாக இருந்தான், முடியாதுன்னு சொன்னான். ஆனாலும் மனவர்த்தப்பட்டு போயிட்டான். இளையவன் ரொம்ப பாலிஷாக போகிறேன் ஐயான்னு சொன்னான், போகலை. இப்போ ஆண்டவர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ரொம்ப அன்புள்ளவர்கள் போல காட்டிக்கொள்ளுகிறீர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள் போல காட்டிக்கொள்ளுகிறீர்கள், ஒழுங்கா கோயிலுக்கு போறீங்க, ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. தீர்க்கதரிசி சொல்வது போல ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது போல பரிசுத்தமான ஜனங்கள் போல நடிப்பார்கள், ஆமையா என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்பா சொல்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, அவர்கள் முரட்டுத்தனம் செய்கிறவர்கள். ஆயக்காரர்கள் என்றால் பாவிகள், வரி வசூலிக்கிறவர்கள், வேசிகள். இவங்கெல்லாம் போய் வரிசையில் நின்றார்கள் யோவான் ஸ்நானனுக்கு முன்னால். திருடுகிறவர்கள், அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் நேர்மையாய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஆனால் நம்மை போன்ற கிறிஸ்தவர்கள் தான் நேர்மையாக பாவத்தை அறிக்கை பண்ண மாட்டோம். அது ஒரு ஆபத்தான ஒரு அடையாளம். பாவிக்கு, உலகமறிந்த ஒரு பாவிக்கு தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வது எளிதான காரியமாக இருக்கிறது. ஆனால் உலகத்தின் கண்களுக்கு முன்னால் நல்லவன் போல நடிக்கிறவனுக்கு தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் எவன் ஒருவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறாளோ அவர்கள்தான் ஆண்டவரிடத்திலே மீட்பை பெற முடியும். இல்லை என்றால் மீட்பை பெற முடியாது. அது பாவிகளுக்கு லகுவான காரியமாக இருக்கிறது. இந்த பெண்மணியன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டாள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவள் மீட்கப்பட்டாள். ஆனால் அவளை கல்லறிவதற்காக வந்தவர்கள், அவர்களும் தங்களை பாவி என்று தெரிந்தவர்கள் தான். ஆனால் ஒத்துக்கொள்ளலை, போயிட்டாங்க. ஏன் ஒத்துக்கொள்ளலை? தெரிஞ்சதுன்னு எப்படி எனக்கு தெரியும்? எப்படி நமக்கு தெரியும்? ஏன்னா உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை எறியினார்ல. அப்போ பாவம் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக நின்னா எரிஞ்சிருக்கலாம் தானே. ஏன் எரியாமல் போனாங்க? அவங்களுக்கு தெரியும் அவங்க பாவிகள்னு. பாவின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? பாவிகளை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும். அந்த பெண்மணி நின்ன மாதிரி நின்று ஓடி வந்து ஆண்டவருடைய காலில் விழணுமா வேண்டாமா? ஆண்டவரே, அவ மாத்திரம் இல்லை பாவி, ஆண்டவரே நானும் பாவி தான், ஆண்டவரே என்னை ரட்சிங்க ஆண்டவரே,
ஆனால் அவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான பாவம். இந்த பாவத்தில் பெரும்பாலும் விழுகிறவர்கள் அரைகுறை கிறிஸ்தவர்கள். அவர்கள் தேவனிடத்திலும் தங்களுடைய பாவத்தை முழுமையாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பிற மனிதர்களிடத்திலே தப்பு செய்தால் அவர்களிடத்திலையும் தங்கள் தப்பை ஒத்துக்கிட மாட்டாங்க. அதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டீங்க, தப்பு பண்ணீங்க, யாரிடத்திலாவது கோபப்பட்டீர்கள், தேவையில்லாமல் ஒருத்தரை சங்கடப்படுத்தினீர்கள் என்றால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை செட்டரேட் பண்ணணும். அது பாவிகளுக்கு எளிதாக இருக்கிறது. பரிசுத்தர்கள் போல் தங்களை காட்டிக்கொள்கிறவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார் 33ஆம் வசனத்தில் இருந்து. அது என்ன ஊமை என்றால், எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று கேட்டார்கள் அல்லவா, அந்த அதிகாரம் என்ன என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் ஒப்பந்தக்காரரை அதற்கு வைத்திருந்தான். அவர்கள் சொத்தை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். வேலைக்காரர்களை அனுப்பினால் அவர்களை கொலை செய்தார்கள். சொந்த மகனை அனுப்பினான், இவன் சுதந்திரவாளி என்று சொல்லி அவனையும் கொலை செய்தார்கள். ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? என்ன செய்வான்? வந்து அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர்களை சங்கரிப்பான், குத்தகைக்காரரை. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார், பிதாவின் ஒரே பேரான மைந்தன் என்று வெளிப்படுத்துகிறார். அதை அவர்களே சொல்கிறார்கள். பாருங்கள் 43ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரிகிறது இயேசு கிறிஸ்து யாரை பற்றித்தான் சொல்லுகிறார், அவர்களை பற்றித்தான் சொல்லுகிறார். நல்ல மனுஷங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். தங்களை பற்றி சொல்லுகிறார். தங்களிடத்தில் என்ன தப்பு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்யவில்லை. ஆகவே அவர்கள் தீமைக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இது போன்ற நிலை, முலாம் பூசுகின்ற ஒரு நிலை, பாவங்களை மூடி மறைக்கின்ற ஒரு நிலை, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்திடத்திலே மரியாதை தேடுகின்ற ஒரு நேர்மையற்ற, உண்மையற்ற, மாய்மாலமான நிலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இருந்தால் அவற்றை நம்மை விட்டு நாம் விலக்குவோம். மனுஷன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதல்ல, ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதுதான் கேள்வி.